ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடிஏ இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கைஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டான வீடியோலாம் நமக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ. ஸோ இந்த மந்த்து ஸ்டார்ட் ஆன ஐபிஓ கைஸ். ஸோ இந்த ஐபிஓ பற்றி நம்ம எந்த கம்பெனி, இதோட ஃபுல் டீட்டெயில்ஸு எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ ஜனவரி 9ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த கம்பெனி, என்ன லாட் சைஸு, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேங்களா. ஸோ நம்மளோட சேனல் வந்து ஃபேஸ்புக் ஐடியிலே இருக்குது கைஸ். பார்க்காதவங்க ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நிறைய ஃபாலோயர்ஸ் வாங்க, ஓகேங்களா. அதுலேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் ஐபிஓ கைஸ். இந்த கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் ஐபிஓ. இந்த சிஎன்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த இயந்திரம் உற்பத்தியாளர்கள், ஓகேங்களா, மிஷினரிஸ்லாம் தயாரிப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கம்பெனி தான் வந்து ஐபிஓ வந்து வெளியிடுறாங்க. ஸோ ஜியோ, ஓகேங்களா, சிஎன்சி ஆட்டோமேஷன் நிறுவனம் ஜனவரி 9th ஐபிஓ வந்து வெளியிடுறாங்க. ஸோ இந்த ஐபிஓ மூலமாக அவங்க எவ்வளோ நிதி திரட்ட திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னா 1000 கோடி நிதி திரட்ட திட்டமிட்டிருக்காங்க. ஸோ ஐபிஓவில் வெளியிடப்படுற இந்த ஈக்குட்டி பங்குகளோட விலை வந்து 115 ரூபாயிலேருந்து 331 அப்படின்னு, ஓகேங்களா, 331 அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ 115லேருந்து 331, ஓகேங்களா. ஸோ இந்த ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் ஐபிஓ வெளியீடு ஜனவரி 9 நான் சொல்லியிருந்தேன். எப்போ முடிவடையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 11ஆம் தேதி முடிவடையுது கேஸ். ஸோ 9ஆம் தேதி ஆரம்பித்து 11ஆம் தேதி முடிவடையுது. ஐ திங்க் செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் கேஸ். ஸோ செவ்வாய்க்கிழமை கம்மிங் டியூஸ்டே ஆரம்பித்து தேர்ஸ்டே முடியுதுன்னு நினைக்கிறேன் கேஸ். ஸோ இந்த ஐபிஓக்கான ஆங்கர் முதலீடு ஜனவரி 8ஆம் தேதி வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் கம்மிங் மண்டே கைஸ். ஸோ இந்த ஐபிஓவில் புதிய பங்குகள் மட்டுமே தான் வெளியிடப்படுறதுனால ஐபிஓவில் திரட்டப்படுற நிதி முழுவதுமே, ஓகேங்களா, ராஜ்கோட்டை தலையிடமாக கொண்ட செயல்படுற இந்த நிறுவனத்துக்கு செல்லும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் நிறுவனத்தோட ஊழியர்கள் அதுக்கப்புறம் 5 கோடி மதிப்புள்ள பங்குகளை முன்பதிவு செஞ்சுருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த பங்குகளை தலா ரூபாய் 15, ஓகேங்களா, 15 ரூபா தள்ளுபடியில் இறுதி வெளியீட்டு விலைக்கு வழங்கும்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஆளுக்கும். சரி, முதல்ல இந்த கம்பெனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன்ஸ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி பாதுகாப்பு, அதுக்கப்புறம் மருத்துவம், இந்த மாதிரி தொழில்களுக்கு சிஎன்சி இயந்திரங்களை பல்வேறு இலாக்காவில் சேவை வழங்கிட்டு வராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 3வது பெரிய சந்தை பங்களிப்பை வச்சுருக்காங்க. ஸோ 2023-24 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே சந்தை பங்களிப்பு சுமார் 10% இருக்குது கேஸ். ஸோ குஜராத்தில் 2 உற்பத்தி ஆலைகளையும் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலையும் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒரே நேரத்தில் 5 அச்சு சிஎன்சி இயந்திரங்களை முக்கிய உற்பத்தியாளரை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜோதி சிஎன்சி 8400க்கும் மேற்பட்ட சிஎன்சி இயந்திரங்களை இந்தியாவிலும் ஆசியாவிலும் 3500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை வச்சுருக்காங்க. ஸோ கடந்த 3 நிதியாண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பா, வட அமெரிக்கா, அதுக்கப்புறம் மற்ற உலகத்தோட பிற பகுதிகளில் வணிகம் விரிவடைஞ்சிட்டே தான் வருது. ஸோ இது ரொம்பவே ஒரு வெரி பிக் கம்பெனின்னு நினைக்கிறேன், வெரி பிக் ஐபிஓ. ஸோ ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் ஐபிஓ கைஸ். ஸோ 2023-24 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் காலாண்டு நிலவரப்படி பார்த்திங்கன்னா ரூபாய், அதாவது 3315.33 கோடி ஆர்டர்கள் வந்து நிறுவனம் வந்து பெற்றிருக்காங்க. இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி சேவை துறையில் மட்டுமே இந்த நிறுவனம் வந்து 304.92 கோடி மதிப்புள்ள எலக்ட்ரானிக்ஸ் இதை வந்து பெற்றிருக்காங்க, மதிப்புள்ள, ஓகேங்களா. ஸோ இது போல் 2022-23 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் காலாண்டில் அதாவது ரூபாய் 15.6 கோடி நிகர லாபம் ஈட்டியிருக்காங்க. ஸோ இதே நிதியாண்டில் நிறுவனம் ஈட்டிய வருவாய் அதுக்கு முந்தைய ஆண்டை விட 24.4% அதிகரித்து 929.3 கோடியாக உயர்ந்திருக்கு கைஸ். ஸோ 2023-24 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தோட முடிவடைஞ்ச 6 மாதங்கள்லேயே, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 6 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறுவனத்தோட நிகர லாபம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா
309.8 கோடியாகவும் இதோட வருவாய் வந்து 3.35 கோடியாகவும் இருக்குது கைஸ். ஸோ இந்த ஜியோடிஎன்சி ஐபிஓவில் 75% தகுதி வாய்ந்த நிறுவனத்தில் வாங்குறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதிக நிகர மதிப்புள்ள நபர்களுக்கு 15%, மீதம் இருக்கிற 10% வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு, அதாவது சில்லறை முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. யாருன்னா நம்மளோட ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன்ஸ் நிறுவனம். சரி, ஐபிஓவில் பங்கேற்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு லாட்டுக்கு குறைந்தபட்சம் 45 ஈக்குட்டி பங்குகள் ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ சில்லறை இன்வெஸ்டர்ஸ்க்கு குறைந்தபட்சமாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 14,895 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 14,895. ஸோ இந்த ஐபிஓவில் கலந்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு ஜனவரி 12 பங்குகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரி 12னா கம்மிங் ஃப்ரைடே கைஸ். ஸோ ஜனவரி 16 பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் நிறுவனத்தோட ஐபிஓ 2024 முதல்ல பட்டியலிடப்படுற ஐபிஓ. ஸோ இது ரொம்பவே ஒரு பெருமையான விஷயம். ஸோ ஜனவரி ஆரம்பித்து இன்றைக்கி 4 போயிட்டுருக்குது. ஸோ ஜனவரி 9 இந்த ஃபஸ்ட்டு ஐபிஓ வெளியிடுறாங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு ஃபேஸ்புக்லேயும் கொடுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.